किए थे அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை பில்லி கிராம் சொல்லிட்டு ஒரு பேர் और வச்சோம். सेकेंड जो बच्चा था वो बिली ग्राम किए थे। எல்லாருமே ஊழியக்கார பேர் தான் அதெல்லாம். सब लोग वो सेवक के नाम ही हैं। நான் அது மாதிரி சொந்தக்காரங்களுக்கு நிறைய ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். अपने रिश्तेदारों के लिए तो मैंने एक कलीसिया में बहुत से नामकरण किए हैं। சர்ச் மூலமா இப்போதான் மூணாவது குழந்தை. लेकिन अभी चर्च के विश्वासी के लिए ये तीसरे बच्चे का இப்போ இந்த குழந்தைக்கு கூட ஒரு பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். मैं ये बच्चे के लिए एक नाम सेलेक्ट करके रखा हूँ। ஒரு 3 பேர், एक 3 नाम मैंने अभी सेलेक्ट किया है। அந்த 3 பேர்ல அவங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அதை வச்சிடலாம். वो 3 नामों में जो वो चूज करते हैं वो रख सकते हैं। முதல் பேர் வந்து ஐசக். फर्स्ट तो ऐसक है, அதுக்கு வந்து அர்த்தம் வந்து சிரிப்புன்னு அர்த்தம். उसका नाम है हंसी। பிறகு இரண்டாவது பேர் வந்து दूसरा नाम போவாஸ்னு அர்த்தம். पोवास, அதுக்கு வந்து தேவ ஸ்ட்ரென்த், वो परमेश्वर का सामर्थ्य। மூணாவது பேர் ரொம்ப அற்புதமான பேர், तीसरा नाम है ஜோசப் பிரின்ஸ். ஜோசப் பிரின்ஸ், जोसेफ प्रिंस। அதனா வந்து பிரின்ஸ்னா ராஜா, प्रिंस का मतलब राजा, ஜோசப்னா இன்க்ரீஸ் வளர்ந்துனே இருக்கும். जोसेफ का मतलब है जो इंक्रीज, दिन ब दिन बढ़ते जाता है। ஆகவே நான் ஒரு இப்போ பெரிய ஊழியக்காரர் எங்க இருக்கிறாருன்னா ஜோசப் பிரின்ஸ்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருக்கிறாரு. अभी तो जोसेफ प्रिंस नाम का एक सेवक है सिंगापुर में। பெரிய பெரிய ஊழியக்காரர். वो तो बहुत बड़े सेवक हैं। ஆயிரக்கணக்கான மக்கள் சபையில வராங்க. उनके कलीसिया में 1000 से भी ज्यादा लोग आते हैं। அவர் சபைக்கு வந்து டிக்கெட் எப்படி சினிமா டிக்கெட் புக் பண்ணணுமோ அந்த மாதிரி புக் பண்ணி ஆகணும். उनके सभा के लिए जैसे सिनेमा के लिए टिकट बुक करते हैं वैसे बुक करके कलीसिया में आना पड़ता है। கிட்டத்தட்ட 8-9 ஃப்ளோர் இருக்குது. वो हम 8 फ्लोर्स का एक बिल्डिंग है। அவர் எங்கனா ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணா எல்லா இடத்துலயும் பாப்பாங்க. वो एक जगह पर प्रचार करते हैं और सभी फ्लोर में उसका लाइव टेलीकास्ट होता है। அவர் பேர் தான் ஜோசப் பிரின்ஸ். उनका नाम है जोसेफ प्रिंस। ஆகவே நம்ம அவங்க கிட்ட கேட்டு அந்த பேரை வைக்க போறோம். मैं उन माता पिता से पूछ के तीनों में क्या नाम चूज करना है। கொஞ்சம் முன்ன வாங்க, 2 பேரும் வரணும் முன்ன. माता पिता दोनों आगे आइए, குழந்தையை எடுத்துன்னு வாங்க. बच्चे को लेके आइए। ஆகவே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். मैंने आपसे पहले बोल दिया है குழந்தையை ஏன் ரெஜிஸ்டர் பண்றோம், मैं बच्चे को क्यों प्रतिष्ठा करते हैं, ஞானஸ்நானம் கொடுக்கிறது இல்ல, क्यों अभी बपतिस्मा क्यों नहीं दे रहे, ஏன்னா நமக்கு புரிஞ்சுக்கணும். क्योंकि अभी हम समझ लेना है। ஞானஸ்நானம் வந்து பெருசான பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் ஞானஸ்நானம். बपतिस्मा तो वो बड़े होने के बाद ही देते हैं। இப்போ இந்த பிள்ளையை ரெஜிஸ்டர் பண்றோம். अभी हम इसका नामकरण करेंगे। ஆமா, இந்த ஜோசப் பிரின்ஸ் பேர் வைக்கலாமா? ஜோசப் क्या பிரின்ஸ் नाम रखेंगे आप ही चूज करना है। वो 3 नाम में क्या चाहिए आपको? एक जोसेफ प्रिंस और एक ஐசக், आइसक एक है और போவாஸ். எல்லாமே பைபிள், तीनों बाइबल का ही नाम है। आपको क्या चाहिए? அதாவது நான் ஒண்ணே நானே வச்சிட்டு இருப்பேன். एक रखने से मैं ही रख देता था 3 दिन। आप நீங்க என்ன சொல்றீங்களா அது? ஓகே, நான் ஜோசப் பிரின்ஸ் தான் வைப்பேன். मैं जोसेफ प्रिंस ही रख रहा हूँ। நம்ம எல்லாரும் எழுந்து நின்று अभी हम கையில உயர்த்தி இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கலாம். अब हम सब उठ के கையை உயர்த்தி हाथों को उठाकर ये बच्चों को आशीष देंगे। ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த தாய் தகப்பனுக்கு பசனுக்காக, ஆண்டவரே இந்த சகோதரிக்காக, இந்த ஈவாக இந்த 2வது குழந்தையை நீங்கள் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த பிள்ளையை நீர் பெற்றெடுக்க வைத்தீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. இந்த பிள்ளைக்கு நாங்கள் ஆண்டவரே ஜோசப் பிரின்ஸ் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இந்த பிள்ளைக்கு பெயரிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய ரத்தத்தை இந்த பிள்ளை மேலே தெளிக்கிறோம். இந்த பிள்ளைக்கு வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வத்தையும் கனத்தையும் கொடுத்து இந்த பேர் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறதோ அப்படியா இந்த பிள்ளையை உங்களுடைய நோக்கத்துக்காக, உங்களுடைய திட்டத்துக்காக, உங்களுடைய தீர்மானத்துக்காக இந்த தாய் தகப்பனை வளர்க்கும்படியாக இந்த தாய் தகப்பனுக்கு ஆவியானவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளை மேலே உங்களுடைய தெய்வீக பாதுகாப்பு, உங்களுடைய தூதர்கள் இந்த பிள்ளையை காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் இந்த பிள்ளையை நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தை இந்த பிள்ளை மேலே அப்படியே பழிக்கட்டும். உடைய வாக்குத்தத்தெல்லாம், கிறிஸ்துவுக்குள்ளுடைய வாக்குத்தத்தெல்லாம் இந்த பிள்ளை மேலே பழிக்கட்டும். இந்த பிள்ளையை மேலாக்குவீராக, தலையாக்குவீராக. இந்த பிள்ளை அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாய்க்காலா இந்த பிள்ளை அமையும்படியா ஜெபிக்கிறோம். நீர்ப்பாசன தோட்டத்தை போலும், வற்றாத நீருற்று போலும் இந்த பிள்ளை இயேசுவின் நாமத்தில் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென்.
ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவருக்கு ஈவாய் இந்த ரெண்டாவது பிள்ளையை கொடுத்தீங்க. நல்ல விசுவாசத்தை கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவர் மேலே ஆழமான விசுவாசத்தை தாங்க. இந்த கல்வாரி வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, உயிர்த்தெழுதல் வல்லமை இந்த குடும்பத்தில் கிரியேஷன்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த விசுவாசம் ஆண்டவரே வாழ்க்கையில் இன்னும் வளர்ந்து பெருகி விருத்தி அடைந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனா தாயாய் இந்த பிள்ளையை வளர்க்க இவளுக்கு நீங்கள் கிருபை தாங்க. ஆண்டவரே, நல்ல சுகம் தாங்க, பலம் தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க. ஆண்டவரே, நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கொடுத்து இவங்க குடும்பத்தை நல்லபடியாக நடத்தி தேவன் நாமம் மகிமைக்கென்று இந்த குடும்பம் ஆண்டவரே ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ரத்தத்தை தெளிக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளாக சமாதானம், சந்தோஷம், சுகம், ஒற்றுமை, ஒருமுறைப்பட்ட ஆவியை தாங்க. ஆவிக்குரிய ரீதியிலும், சரீரப்பிரகார ரீதியிலும், பொருளாதார ரீதியிலும் சகல காரியங்களும் இவங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.